ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அது வீடாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், அது எந்த இடமா இருந்தாலும் ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணணும், எல்லா மனுஷனுக்கும் இருக்கணும். என்ன பொறுப்பு? ஒரு குடும்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா, வீட்டில் உள்ள முக்கியமான பொறுப்புகள். இப்போ நான் இருக்கிறேன்னா, என்னுடைய தகப்பனாருக்கு ஆரம்ப நாட்கள் நான் சிறு வயதாக இருக்கும்போது அவங்க சொல்லும்போது அப்போல்லாம் அடிப்பாங்க. இதை செய்யினா நான் செஞ்சுருக்கேன். அவங்க என்ன சொல்லி ஏதாவது நம்ம முறுமுறுத்தோம்னா அது முடியாதுன்னோம்னா அடி விழும், அடிப்பாங்க, திட்டுவாங்க. இது செய்யணும், கரெக்டாக செய்யணும். அப்போ அதுபோல் தான் வளர்க்கப்பட்டோம். அப்போ தன்னுடைய தகப்பனார் சொல்லுகிற காரியங்கள், நிலத்தில் இந்த வேலை செய்யணும், வயலில் இந்த வேலையை செய்யணும், வீட்டில் இந்த வேலை செய்யணும், இல்லை வெளியில் போயிட்டு வரணும், ஏதாவது ஒரு வேலையை கொடுக்குற பொழுது அதை பொறுப்பை உணர்ந்து பொறுப்புணர்ச்சியோடு செய்யணும். சில நேரங்களில் வாலிப நேரங்களில் நமக்கு நண்பர்களோட பழக்கம் இருக்கும்போது அந்த பொறுப்பை மறந்துட்டு அவங்களோட ஊர் சுற்ற போயிடுவோம். அதனால் வீட்டில் வந்து அடியும் வாங்குவோம். அது விளையாட்டுத்தனமாக செய்கிறது. அந்த பொறுப்புன்னு நம்ம வந்த பிறகு சரி, நம்ம வீட்டில் நமக்காக சொல்லப்படுகிற இந்த வேலையை நம்ம செய்யணும். பாருங்கள், வீட்டில் ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க, எண்ணெய் கொடுக்குறாங்க, சீனி கொடுக்குறாங்க, பருப்பு வகைகள் கொடுக்குறாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணணும், சொல்லும்போது என்ன பண்ணணும், அவங்க போயிட்டு என்ன பண்ணணும், அதை வாங்கி வரணும். இது பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்லும்போது கீழ்ப்படியணும், போய் வாங்கிட்டு வரணும். ஒரு கடைக்கு போக சொல்கிறாங்க, போயிட்டு வரணும். ஒரு வேலை கொடுக்குறாங்க, அதை செய்யணும். நம்மளுக்கு இல்லாமல் பிள்ளைகளாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு கடனை எடுத்து அதில் அந்த கடனில் சிக்கிக்கக்கூடாது. அந்த கடனில் அவங்க அகப்பட்டு விடக்கூடாது. அப்போ அந்த கடனை எடுத்து அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்களால அதை கட்ட முடியலைன்னா பாதிக்கப்படுறது அப்பா அம்மா. அவங்கள்ட்ட வருமானம் இருந்தால் தான் அதை கட்ட முடியும். அல்லது அவங்களும் இன்னொரு ஒரு கடன் எடுத்து கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடும். இப்போ காலையில் சில வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, சில பெண் பிள்ளை இல்லாத ஆண் பிள்ளைகளாக இருப்பாங்க. இப்போ 2-3 ஆண் பிள்ளைகள் இப்படி இருக்காங்கன்னு வைங்களா. காலையில் என்ன பண்ணுவாங்க, எழுந்தோடனே வீட்டை கூட்டுவாங்க. வீட்டுகள் சுற்றிலும் மரங்கள் இருக்கும், குப்பை தழை விழும், அது காலையில் கூட்டுவாங்க. முத்தத்தை கூட்டி என்ன பண்ணுவாங்க, சாணி தெளிப்பாங்க, இப்படி சுத்தப்படுத்துவாங்க. அப்போ வீட்டில் ஒருத்தர் 2 பேர் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். காலையில் ஏஞ்சோன்னா அவங்கவுங்களும் தன்னுடைய கையில் மொபைலை எடுத்து வச்சுக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்காந்துடுறாங்க. உட்காரும்போது ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூட்டணுன்னாலும் அவங்க தான் கூட்டணும், பாத்திரம் கழுவுனாலும் வீட்டில் உள்ள பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போட்டு அவங்க தான் கழுவணும், சமைக்கணுன்னா அவங்க தான் சமைக்கணும், மீன் வந்துச்சுன்னா மீன் வாங்கி அவங்க தான் ஆயணும், அவங்க தான் க்ளீன் பண்ணணும், அவங்க தான் குழம்பு வைக்கணும், அவங்க தான் பரிமாறணும், அவங்க தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கட்டி கொண்டு வந்து பம்படியில் போட்டுருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸையும் அவங்க தான் துவைக்கணும். அதுக்கும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. கூட்டவும் உதவி செய்ய மாட்டாங்க, துணி துவைக்க உதவி செய்ய மாட்டாங்க, பாத்திரம் கழுவ உதவி செய்ய மாட்டாங்க, சமைக்க உதவி செய்ய மாட்டாங்க, காலையில் படுத்து எழுந்திருக்கும் போது பாயை சுருட்ட மாட்டாங்க, தலைவணி எடுத்து வைக்க மாட்டாங்க. ஊட்டி விடுறது மட்டும்தான் நமக்கு குறைவு. அதை மட்டும்தான் நம்ம செய்ய மாட்டோம். மீதி அத்தனை வேலையும் நம்மளே செஞ்சிடறோம், சகலமும் நம்மளை. அப்போ அந்த பிள்ளைகள் அதை உணர்றதில்லை. நம்ம ஒருத்தர் மாத்திரம் இந்த வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்களே, இந்த பொறுப்பை என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை சிந்திக்கிறது இல்லை. அவங்களுடைய சிந்தனை முழுவதும் செல்ஃபோனில் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணிடுறாங்க. கடனை எடுத்துகிட்டு நீங்கள் கட்டினா கட்டுங்க, கட்டாட்டி போங்க, உங்கள் பேரில் தான் நான் கடன் எடுத்துருக்கேன்ட்டு தன் நோக்கத்துக்கு பிள்ளைகள் கிளம்பி ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுது. இப்படி குடும்பத்திலேயே என்ன பண்ணுவோம், மன அழுத்தம் உண்டாகி, மன சஞ்சலம் உண்டாகி, விரக்தி உண்டாகி, இதுலேயே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் போய்டும். இதுதான் இன்றைக்கி நிறையா வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆளுக்கு ஒரு வேலையை அதை செஞ்சாங்கன்னா, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஒருத்தர் பாத்திரம் கழுவ, ஒருத்தர் கூட்ட, ஒருத்தர் சமைக்க, ஒருத்தர் துணி துவைக்க, அவங்களோடு சேர்ந்து அவங்களுக்கு துணி துவைக்க, அதை அலச, அதை காய வைக்க, அதை எடுக்க, வீட்டு காரியங்களில் மற்ற செய்ய, உபசரிக்க, இப்படி ஒரு பாரத்தையும் ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுக்குள் இப்படியாக நீங்கள் நிறைவேற்றுன்னு சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய
வசனத்தை படிக்கிற நம்ம, ஆலயத்துக்கு போகிற நம்ம, ஆராதிக்கிற நம்ம, ஜெபிக்கிற நம்ம, துதிக்கிற நம்ம, பிற இடத்துல நன்றி கூற வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டோடைய வசனத்தின் நிமித்தம் நம்ம இங்கேயே சரியில்லையே. இங்கேயே நம்மள்ட்ட இருக்கிற அழுக்கு ஏராளம். காலையில் சாப்பிடும்போது பாருங்கள், சாப்பாடை தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கவுங்களும் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனை இப்படி பார்க்குறதும் அப்படி சாப்பிட்றதும். அந்த தட்டை விட்டு கையை கீழே தரைக்கு வந்துடுது. ஏன்னா செல்ஃபோனில் அந்த 2 3 இட்லி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எல்லா பசங்களும் 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க, அரை மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. நானும் எங்கள் வீட்டில் நான் கூட சொல்லி பார்த்தேன், பிள்ளைகளாக அப்படி செய்யக்கூடாது. ஆகாரம் கர்த்தர் கொடுக்குறாங்க. அந்த ஆகாரத்திற்காக என்ன பண்ணுங்க, முதல்ல கர்த்தாவே நீங்கள் கொடுத்த இந்த ஆகாரத்திற்காக நன்றி, இந்த ஆகாரத்தை ஆசிரியத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு இந்த ஆகாரத்தை சாப்பிடுங்க. ஆனால் யாரும் கேட்பது கிடையாது. நல்லொழுக்கம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, மேட்டுமை தான் இருக்குது, அந்த குரூர புத்தி தான் இருக்குது, நல்ல புத்தி இல்லை. இப்போ கேட்க சொல்லும்போது என்ன பண்ணணும், அந்த சரி நம்ம சொல்கிறாங்க, இது நமக்கு ஒரு பொறுப்பு, இது நம்ம சரி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை. அந்த செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்றது. வீட்டில் உள்ள அத்தனை பேரும் அப்படி தான். இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை அறிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. அவங்க மேலே எல்லா பாரமும் நம்ம வைக்கிறோமேன்னு சொல்லி அதை சிந்திக்கிறது இல்லை. இப்படியாப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் ஒருமித்து ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் மேலே மேலே சிதிலமடைந்து கொண்டு தான் போக முடிய அந்த வீட்டை கட்ட முடியாது. ஆனப்படினாலும் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும், வீட்டில் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும், நம்மளுடைய வீட்டில் வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சால் தான் பிறகு நீங்கள் ஆலயத்தில் போய் ஒரு ஊழியக்காரருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருப்பீங்க, ஒரு ஊழியக்காரங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, ஆலயத்தில் பாய் போடுவீங்க, ஆலயத்தை கூட்டுவீங்க, ஆலயத்தில் உண்டான காரியங்களை செய்வீங்க, பிரசங்கத்தை கேட்பீங்க, ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் அந்த உணர்வு வரும். அப்படி வீட்டில் முதல்ல இந்த மாதிரி காரியம்லாம் இல்லைன்னா சபையில் கட்டாயம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இருக்க மாட்டீங்க, பாஸ்டர் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்க மாட்டீங்க. ஏதோ போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாப்பாடு போட்டால் சாப்பிட்றோம், டீ கொடுத்தா குடிக்கிறோம், ஏதோ விருந்தாடி போயிட்டு வரா மாதிரி இல்லை கடத்தருக்கு போயிட்டு வரா மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. முதல்ல அந்த உங்கள் பொறுப்பை உணர்ந்து, குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து, ஆலயத்தின் பொறுப்பை உணர்ந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு நல்வழியில் நடக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், நல்ல புத்தி இருக்கணும், அறிவு இருக்கணும், விவேகம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். நீங்கள் ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஜெபத்தை ஏசப்பா கேட்க மாட்டாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் சொல்லி மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாலும் பண்ணுறது சரிதான், அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி புத்தியெல்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு உங்களை சரி பண்ணிக்கிட்டால் தான் உங்களுடைய விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாங்க. ஆனபடினாலே பொறுப்பை உணர்ந்து தாழ்மை குணம் கொண்டு முதல்ல வீட்டில் சபையில் கீழ்ப்படிந்து தன் பொறுப்பை உணர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நிமித்தம் அவரவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.